நந்தகுமார், திமுக, அதிமுக, பாஜக மூன்றுமே 2020 நாங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கள யதார்த்தத்தை புரிந்து யார் சொல்றாங்க? எல்லாருமே அவங்களுடைய கட்சியினுடைய வெற்றியை நோக்கி தான் அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். யாருமே நாங்கள் வந்து இவ்வளோ தான், இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாருனாலும் 200நாரு, அதுக்கப்புறம் 234நாரு, இப்போ 200க்கு மேலே அப்படின்றாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷாவும் வந்து நாங்கள் 2026ல் ஆட்சி அமைப்போம், இன்னைக்கு கூட்டணி தான் எடப்பாடி அவர் அதான் கூட்டணி, எடப்பாடி அவர்களும் வந்து எங்களுடைய கூட்டணி, தாவேக்காவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தான் வருவோம், நாம் தமிழர் சீமானும் நாங்கள் தான் வருவோம்னு சொல்லும்போது எல்லா கட்சியுமே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளங்கிற மாதிரி எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இந்த 2026 தேர்தல் வந்து அவ்வளவு சுலபமான வெற்றியை ரெண்டு கட்சிக்கும் கொடுக்காதுங்கிறதான் என்னுடைய பார்வை. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய வாக்கு சதவீதம் வச்சு பார்க்கும்போதே இருபெரு திராவிட கட்சிகளுமே அவங்களுடைய வாக்கு வங்கியில் சரிஞ்சு தான் இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து திமுகனால கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது கூட்டணி கட்சியினால் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக கூட்டணியை அமைக்க முடியாதனால பயங்கரமான பலவீனத்தில் இருக்குது. அப்போ இன்றைக்கி எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து கூட்டணியை வலுவாக அமைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் எப்படி இன்றியமையாததோ அதே மாதிரி திமுகவுக்கு இருக்கிற கூட்டணியை விட்டுறக்கூடாதுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் கலை யதார்த்தம்னு நீங்கள் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினால அந்த மாதிரி இருக்கானா? அப்படி இல்லை. ஏன் இல்லைங்கிறீங்க? 2019 2025 ஈரோடு கிழக்கு தேர்தல் வரைக்கும் திமுகவுடைய வாக்கு வங்கி சரியவே இல்லை, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே இருக்கிறாங்க. அப்ப 2026 அவர் ஃபிக்ஸ் பண்றது சரியா இருக்குல்ல மத்தவங்க சொல்லதை விடவும்? ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுக்கு 19, 21, 24 இந்த இடைத்தேர்தல் எல்லாம் கூட்டணியை இழுத்து பிடிச்சு தக்க வச்சு அருமையான வெற்றி பெற்றுட்டு வரார். அதுலலாம் பாராட்டுக்குரிய நபர் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த அலையன்ஸுங்கிறது வந்து ஒரு சேச்சுரேஷன் லிமிட்டுக்கு வந்துடுறதா தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவங்களுடைய பொதுச் செயலாளர் வன்னி அரசே சில பேட்டிகள் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 25 தொகுதி எங்களுக்கு வேணும், நாங்கள் வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பலமான கட்சியாக வளர்ந்துருக்கோங்கிற ஒரு குரல் வருது. அடுத்தது அதே கட்சியை சார்ந்த ஆளுநர் சானவாசும் வந்து இன்னொரு பேட்டியில் கொடுக்கும்போது 25ங்கிறதெல்லாம் எனக்கு எப்படிங்கிறது தெரியல, இதெல்லாம் வந்து தலைவர் தான் சொல்லணும், ஆனால் இரட்டை இலக்குக்கு நாங்கள் குறைய மாட்டோம்னு சொல்கிறதுக்கு வந்து எங்கள் தலைவர் தேவையில்லை, நானே போதுங்கிறார். யாரும் ஆளுநர் சானவாஸ் 10ன்னு சொல்றதுக்கோ இரட்டை இலக்குன்னு சொல்றதுக்கோ எங்க தலைவர் வேண்டியதில்லை, நானே சொல்றேன்னு சொல்றார். அப்போ விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய நந்தகுமார் சாருடைய புள்ளி என்னன்னா, தொகுதி பங்கீடு கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதுதான் இப்ப இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்களும் சமீபத்தில் அவர் பேசின மேடை பேச்சில் என்ன சொல்றாருனாக்கா, நம்மளை வந்து முதலமைச்சரா ஏன் ஆக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் மக்கள் பார்த்து கொடுக்க வேண்டியது. ஆனா நீங்க எல்லாரும் நான் சொல்ற திசையை பார்த்து ஒருமித்த கருத்துல ஒரு டிசிப்ளினோட நீங்க பயணிச்சிங்கன்னு சொன்னாக்கா, நம்ம வருங்கால சட்டமன்ற தொகுதியில் நம்மளுடைய சிறுத்தைகளினுடைய பிடிய சட்டமன்றத்தில் அதிகப்படுத்தலாங்கிறார். ஆனா அதே திருமாவளவன் என்ன சொல்றாரு, நம்ம தொகுதிக்காக இல்ல கொள்கைக்காக இருக்கிறோம், அந்த பாயிண்டே எடுக்கிறாரு. இல்ல, கொள்கையை பேசினாலும் அவங்க சொல்றது பூராமே வந்து முழுக்க இன்னைக்கு வந்து அதை தான் நான் சொல்ல வந்தேன். இவ்வளவு நாள் வந்து திமுகனால கூட்டணி கட்சிகள் பலமான மாதிரி இருந்துச்சு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு வரும். ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு திடகாத்திரமா பாரதிய ஜனதாவை ஒரு தேசிய லெவல்ல வலுவோட எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க. பல பட்டியலின தலைவர்கள் வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மாறி இருந்தாலும் இன்னைக்கும் வந்து பிஜேபி எதிர்ப்புல வந்து ரொம்ப திடகாத்திரமா இருக்கிறது வந்து திருமாவளவன் அவர்கள் இருக்காரு. அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் சீட் பெறும்போதே இந்த வருத்தம் திருமாவளவனுக்கு இருந்துச்சு. ஆனா 2024 மக்களவை தேர்தலிலும் அது பிரதிபலிக்க தான் செஞ்சு. ஆனாலும் கொள்கை ரீதியாக நாங்க இணைந்திருக்கோம், பாசிசம் உள்ள வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்க தீர்க்கமா இருக்கோம். அதுதானே 2026 சொல்ல போறாரு. கரெக்ட். அதுக்காக வந்து எவ்வளவு தூரம் அவங்க தியாகம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய குரல்கள் எல்லாம் வெளியே வருது இல்ல, சாதாரண ஆட்கள் பேசல, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் பேசுறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் பேசுறாங்க, அந்த கட்சியினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய நபர்கள் பேசுறாங்க. இதை நீங்க அதிருப்தி குரலா பாக்குறீங்களா சார், இல்ல அவங்க உரிமை குரலா, இல்ல திமுகக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய டெண்டன்சி எடுக்கிறார்? இந்த மூணுமே இருக்கு. என்னன்னா, நீங்க என்னைக்குமே வந்து ஒரு அலையன்ஸ் நீங்க உள்ளார வரும்போது, ஒரு ஷீட் நெகோசியேஷன் உள்ளார வரும்போது எதிராளினுடைய பலவீனம் என்னுடைய பலம், அது யாரு நெகோசியேஷன் டேபிள்ல உட்கார்ந்தாலும் அது அவங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் உண்டு. அப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமாவளவன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினால
இன்னைக்கு இந்த கடந்த சமீப நாட்களாக திமுகவுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் நம்ம பார்த்த வண்ணம் தான் இருக்கும். இதை யார் சார் அறுவடை பண்ணுவாங்க? இந்த அதிருப்தி எல்லாருக்கும் இருக்கு, இப்ப விசிகாக்கு அறுவடை இது இருக்கு, யார் அறுவடை பண்ண இப்ப என்னன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இன்னைக்கு பல ஆப்ஷன் ஓபன் இருக்கு. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க நாங்க கூட்டணியில் இருக்கிறோன்னு தான் சொல்லுவாங்க. திமுகவும் எங்க கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சொல்றதுக்கு காரணமே என்ன, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வேண்டிய பல ஆப்ஷன் இருந்தாலும் அவருக்கும் தெரியும், ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர், பல தேர்தல்களை பார்த்தவர், அவர் எதை சூஸ் பண்ணுவார்? கட்சியினுடைய நலனை தான் ஒரு கட்சியினுடைய தலைவரா சூஸ் பண்ணுவாங்க. கட்சியினுடைய நலன்கிறது கொள்கையை பாதுகாக்கிறது தானே. ஆமா, நீங்க அந்த கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே நீங்க கொள்கை. இப்போ ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு போன தடவை வந்து 6 சீட் வாங்கி 4 சீட் எம்எல்ஏக்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க கட்சியை வளர்த்தணும். இன்னைக்கு வந்து மற்ற எந்த கட்சியும் விட இவங்க 234 தொகுதியிலையும் மாவட்ட செயலாளர்கள் போடுறாங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள். அப்ப கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து அவங்க திடப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வேலையில தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப மும்முரமா இருக்கு. அப்ப இந்த கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்திட்டு நீங்க வெறும் 4 தொகுதியில தான் நீங்க எம்எல்ஏ கேண்டிடேட், ஒரு 6 தொகுதியில தான் நீங்க எம்எல்ஏ கேண்டிடேட்னு போய் நின்னீங்கன்னா அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துறதுல எந்த இடத்துல நீங்க அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நீங்க அதை உபயோகப்படுத்த முடியும்? அப்போ இன்னைக்கு 2026 தேர்தல், அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வரேன், எந்த கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு கூட்டணியினுடைய பலம் இல்லைன்னா யாராலையும் இன்னைக்கு தேர்தலை ஜெயிக்க முடியாதுங்கிற கலை யதார்த்தம் கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் அப்பட்டமா புரிஞ்சிருக்கு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களுக்கு நீங்க விடுதலை சிறுத்தைகளை மட்டும் சொல்றீங்க, இதே விஷயம் காங்கிரஸும் பார்க்கும். மதிமுக உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற தேர்தலிலேயே நாங்க தனி சின்னத்தை தான் போட்டியிடுவோம்னு கடுமையான அழுத்தம் கொடுத்தாங்க. இதே போன்று காங்கிரஸ் கட்சி எல்லாமே திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும்ல, கட்டாயம் கொடுக்கும். அதை தான் சொல்ல வரேன் நான் இன்னைக்கு. அப்போ இப்ப திமுகவுக்கு இதுதான் அந்த இக்கட்டான சூழ்நிலைன்னு சொல்றது என்னன்னா, திமுகவுக்கு இன்னைக்கு வந்து இந்த சீட்டு நெகோசியேஷன் தான் அவங்களுக்கு பயங்கரமான பிரஷரா வந்து முடிய போகுது. இப்போ உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்களுக்கு எப்படியாவது பண்ணி, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 2009 வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 12 தொகுதியை நாங்க கேட்டு வாங்கினவங்க அந்த கூட்டணியில. ஆனா இப்ப வந்து நாங்க ஏதோ ஒன்று இந்த பிஜேபி எதுக்குறதுக்காக நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 6 சீட்ல இருக்காங்க. அப்ப திருப்பி வந்து அவங்க 10 சீட்டுன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 சீட்டை திருமாவளவன் அவர்கள் வேணும்னு கொடுக்குறாங்கன்னா காங்கிரஸ் இதே ப்ரொபோஷனேட்ல கேட்கும், கம்யூனிஸ்டும் இதே ப்ரொபோஷனேட்ல கேட்பாங்க. கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் இந்த மாதிரி இங்கெல்லாம் சீட் ப்ரொபோஷனேட்டா கொடுக்கிறதுல தான் சார் சிக்கல் இருக்கு. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கிறதுலயே அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. இங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடியுடைய தலைமையை ஏற்று கூட்டணிகள் செல்வதற்கே சிக்கலா இருக்கு. அப்படின்னு பார்க்கிற போது திமுக தானே ஒரு வலிமையான அணியா இருக்கு. அதைத்தான் திருப்பி சொன்னேன், கொடுக்கிற சீட்டெல்லாம் வெற்றி சீட்டு தானே. வெற்றி சீட்டுங்கிறது உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும். வெறும் 4 எம்எல்ஏ மட்டும் வச்சுட்டு நீங்க எப்படி 234 மாவட்ட செயலாளர்கள் போட்டு தமிழ்நாடு பூரா நீங்க எப்படி கட்சியை வளர்த்த முடியும்? அப்போ இன்னைக்கு அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும் மற்ற கட்சிகளுக்கு எல்லாமே இன்னைக்கு அவங்களுக்கு சீட்டை அதிகம் பண்றதுக்கு அருமையான வாய்ப்பு. இது இவங்களுக்குன்னு இல்லை, எந்த கூட்டணியில். இப்ப பாரதிய ஜனதாவை பத்தி சொன்னீங்க, இந்த பாரதிய ஜனதாவில் பாட்டாளி மக்கள் கட்சி நீடித்திருப்பாங்களாங்கிறதே என்னுடைய சந்தேகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதானால 2026 அவங்களுடைய சட்டசபை தேர்தலில் வந்து பிரகாசமா அமைக்க முடியுமாங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ பாரதிய ஜனதா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ போன தடவையே வந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம வந்து அதிமுக கூட போறோம்ங்கிறது தான் பிரச்சனையா இருந்துச்சு. புரியுது. ஆனா வலுவான கட்சியோடு தான் கூட்டணியில இருக்கணும்னு எல்லா கூட்டணி கட்சிகளும் எதிர்பார்ப்பாங்க. பாஜகவுக்கு இங்க வலுவான ஒரு அணி இல்ல, அதிமுகவுக்கு வலுவான தலைமை இல்ல. அப்படிங்கும்போது இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மறைமுக அழுத்தத்தை திமுக கொடுக்க தானே செய்யும். அதைத்தான் நான் திருப்பி சொன்னேன், இன்னைக்கு திமுக அந்த அளவுக்கு கம்பல் பண்ற சிச்சுவேஷன்ல திமுக இல்ல. நான் அதனால தான் சொன்னேன் நெகோசியேஷன் டேபிள். இப்ப நீங்க நான் கேட்கிற இன்னொரு கேள்வி, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாம திமுகனால ஜெயிச்சிட முடியுமா தமிழ்நாட்டுல? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் முடியாதுங்கிறீங்க? இருந்தா செஞ்சு காமிக்கிட்டோம் அவங்க. அப்போ இந்த இடத்துல போன தடவை இருந்த மாதிரி அந்த ஸ்ட்ரென்த்ல இல்ல. அதனால தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், இந்த இருபெரு திராவிட கட்சிகளுடைய வாக்கும் சரிஞ்சிருக்கு. பெரிய அதிருப்தி இல்லையே சார்? என்ன அதிருப்தி இல்லை? இப்ப ஜாக்டோ ஜியோ இன்னைக்கு கவர்மெண்ட், நான் இன்னொரு புள்ளி விவரம் சொல்றேன், இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்ஸ்ல கொடுத்த வாக்குறுதிகளை ஒண்ணு கூட நிறைவேற்றலன்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு புள்ளி விவரம் என்னன்னா, 29 தொகுதிகள் 6000 வாக்குக்கு கீழே போன தடவை திமுக ஜெயிச்சாங்க. 14 தொகுதிகள் 6000 10,000க்குள்ளார. அப்போ 43 தொகுதிகள் குறைஞ்சது 10,000க்கு கீழே இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசத்தினால திமுகனால ஜெயிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அரசாங்க ஊழியர்களின் வாக்கு வங்கி பெருவாரியா இருக்கிறது திமுக கிட்ட. அப்ப அவங்கள என்ன சொல்றாங்க, அப்போ நாங்க இந்த வாக்கை நாங்க உங்களுக்கு செலுத்தலனா நீங்க எதிர்க்கட்சியா வந்துருவீங்கங்கிற அளவுக்கு அவங்க பயப்படுறாங்க. நான் தொடர்ந்து பேசுறேன். ஒரு கட்டாயம் வந்து திமுக இருக்கு. அதனால தான் சொன்னேன்,
திமுகக்கும் அண்ணா திமுகக்கும் இந்த 2026 கேம் அவ்வளவு சுலபமான விளையாட்டு அல்லன்னு சொல்றேன். பெரிய களமா இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஒரு